ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு ஒரு நியூ சைனீஸ் ரொமான்டிக் ட்ராமா தான் பார்க்க போறோம். இந்த ட்ராமா ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்க பாருங்க, கண்டிப்பா உங்களுக்குமே இந்த ட்ராமா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்ணாத யூடியூப் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ ப்ளீஸ் லைக்கை தட்டி விட்டுட்டு இந்த வீடியோவை பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷன்ல வரும். சரி வாங்க நம்ம ட்ராமாக்குள்ள போலாம். டிராமாவோட ஸ்டார்டிங்ல ஹீரோயின் சிசியை தான் காட்டுறாங்க. இவங்களுக்கு 20 வயசு ஆகுது. இவங்க மூ ஃபேமிலியை சேர்ந்தவங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் ஒரு ஆக்ட்ரஸும் கூட. இப்ப கூட ஒரு மாடலிங் பண்றதுக்கு தான் வந்திருக்காங்க. ஹீரோயின் மாடலிங் பண்ணிட்டு இருக்கும் போது யாரோ ஸ்விம்மிங் பூல்ல விழுந்து தத்தளிச்சிட்டு இருக்க மாதிரி சவுண்ட் கேக்குது. அதனால ஹீரோயின்மே என்னாச்சோ ஏதாச்சுன்னு சொல்லிட்டு பதறி போய் பார்க்க வரா. பார்த்தா அங்க ஒருத்தங்க தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பாக்குறா, நம்ம இப்ப போய் காப்பாத்தினா அவங்க நம்மளையும் தண்ணிக்குள்ள புடிச்சு இழுத்து விட்டுருவாங்க. அப்புறம் நம்மள ஒருத்தங்க யாராவது காப்பாற்ற வேண்டிய நிலைமைக்கு வந்துருவோம். சரி பொறுமையா வெயிட் பண்ணுவோம். அவன் கரெக்டா மயக்கம் போறப்ப போய் காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. பாவம் தண்ணிக்குள்ள விழுந்தவன் தத்தளிச்சுட்டு மயக்கமே போட்டுறான். ஹீரோயின் ஜாலியா வெளில இருந்து வார்ம் பண்ணிட்டு இருக்கா. தண்ணிக்குள்ள இருக்கிறவன் மயங்கின நெக்ஸ்ட் செகண்டே ஹீரோயின் தண்ணிக்குள்ள குதிச்சு விழுந்தவனை போய் காப்பாத்துறான். தண்ணிக்குள்ள விழுந்திருக்கிறது வேற யாரும் இல்ல, அவங்க தான் நம்ம டிராமாவோட ஹீரோ. அவன் பேர் வந்து லீ. அவன் பெரிய லீ கம்பெனியோட சிஇஓ. இவன் மயக்கத்துல இருக்கான்னு ஹீரோயின் போட்டு குளுக்குன்னு குளுக்குறா. ஐயோ எந்திரடா, செத்துக்கிட்டு தொலைஞ்சிடாதடா, அப்புறம் பாவம் எனக்கு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முழிக்க வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அவன் முழிக்காத பட்சத்துல ஹீரோயின் வந்துட்டு அவனை கிஸ் பண்ணி மூச்சு காத்து கொடுக்கறா. உடனே ஹீரோக்கு கான்சியஸ் வர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம இதுதான் ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் கிஸ்ஸும் கூட. ஹீரோயின் சிபிஆர் பண்ணதுக்கு அப்புறம் அவன் கண்ணு முழிச்சிடுறான். ஹீரோயினுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. அப்பாடா எப்படியோ உயிர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே 1 மாசத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. ஹீரோ கார்ல போயிட்டு இருக்கும் போது பிஏ சொல்றான், பாஸ் 1 மாசத்துக்கு முன்னாடி உங்களை ஒரு பொண்ணு காப்பாத்தினால அவ பெரிய ஆக்ட்ரஸ் ஆமா, நீங்க இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்தீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ சொல்றான், எனக்கு தெரியும், நீ பேசாம வாயை மூடிட்டு போடா அப்படின்னு சொல்றாங்க. வெளியில மழை ஜோன்னு பேஞ்சிட்டு இருக்கு. அப்ப ஹீரோயின் ஹீரோவோட காரை ஸ்டாப் பண்றா. இத பார்த்தோன்னே பிஏ, பாஸ் இவங்கதான் உங்களை காப்பாத்துறவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் வெளியில இருந்து ப்ளீஸ் எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பிஏ கார்ல இருந்து இறங்கி வந்தோன்னா அவனை தள்ளி விட்டுட்டு ஹீரோயின் வேக வேகமா போய் காருக்குள்ள உட்காந்துட்டு, ஐயோ ப்ளீஸ் என்ன தயவு செஞ்சு காப்பாத்துங்க, என்ன நிறைய ரவுடிக துரத்திட்டு வராங்க, நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயினை பார்த்துட்டு, எம்மா நீ பாட்டுக்கு உள்ள வந்து உட்காந்துட்ட, அது மட்டும் இல்லாம எங்க யங் மாஸ்டர் தொட்டு பேசிட்டு இருக்க, நீ வெளில வாமா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு இருக்கா. ஹீரோயின்மே ப்ளீஸ்ங்க என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இத பாக்குற ஹீரோயினே சரி அவளை விடு, அவ இங்க இருக்கட்டும்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் உடனே சீக்கிரம் கார் எடுங்க, நானே ஒரு மேரேஜ்ல இருந்து தப்பிச்சு ஓடி வந்திருக்கேன். மூ குடும்பத்தை சேர்ந்தவ. அந்த லின் குடும்பம் வந்துட்டு எங்க ஃபேமிலிய பேங்க்ரப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஃபேமிலியை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த லின் ஃபேமிலில இருக்கிற யங் மாஸ்டருக்கு என்ன ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வைக்க போறாங்க. நான் பாருங்களேன் எவ்வளவு சின்ன பொண்ணா இருக்கேன், எனக்கு போய் கால் நடக்க முடியாத ஒருத்தவங்கள மேரேஜ் பண்ணி வைக்க போறாங்க, அதனாலதான் நான் அந்த கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ பத்தி தான் ஹீரோ கிட்டே சொல்லிட்டு இருக்கா. இந்த டிராமால ஹீரோக்கு கால் நடக்க முடியாது. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க பிஏ வந்துட்டு, என்ன நம்ம பாஸ் பத்தி பாஸ் கிட்டே சொல்லிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான், அந்த லின் ஃபேமிலில இருக்க லீக்கு கால் நடக்க முடியாதுன்னு மட்டும் இல்ல, அவனுக்கு வாயங்குள்ள பேச முடியாது. இந்த விஷயம் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஹீரோயின் ஷாக் ஆகி, என்ன வாயம் பேச முடியாதா, பாருங்க இப்படிப்பட்ட ஒருத்தனை போய் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, என்னால எப்படி அவங்கள மேரேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. ஹீரோ பிஏ உடனே, நீங்க அந்த லீ ஆல்ரெடி பாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. உடனே இல்லையே நான் பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட புலம்பிட்டு இருக்கா. ப்ளீஸ் நீங்க தான் என்ன தயவு செஞ்சு எப்படியாவது காப்பாத்தணும், என்ன குறை இருக்கு, நான் எப்படி அப்படி ஒருத்தங்களை மேரேஜ் பண்ணிக்க முடியும், எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொன்ன உடனே ஹீரோ கார் எடுக்க சொல்லிடுறான். துரத்திட்டு வந்த ரவுடிங்கல்ல காரை பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்ன காப்பாத்துறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், இன்னொரு நாள் நம்ம கண்டிப்பா மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ எதுவும் கண்டுக்காம அவன் பாட்டுக்கு போயிடுறான். கார்ல பிஏ வந்து ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்கான், பாஸ் அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மையா, உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் மேரேஜ் நடக்க போதா, உங்க ஃபேமிலில இருக்கவங்க அந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோமே எனக்கும் இந்த விஷயம் தெரியாது,
தெரியாது, என்ன ஏதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் ஹீரோவோட காரை பார்த்துட்டு நீங்க என்ன அவ்வளவு சீக்கிரம் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், உங்களை வச்சுதான் எனக்கு நிறைய காரியம் ஆக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பாக்குறா. அங்க பாத்தீங்கன்னா கடன்காரங்க எல்லாம் ஹீரோயினோட அப்பா அம்மாவை பிடிச்சு வச்சுட்டு போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இத பாக்குற ஹீரோயின்மே எங்க அப்பா அம்மாவை ஏன்டா இப்படி அடிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. அதுக்கு அந்த ரவுடி உடனே நீ கடன் கொடுக்கறியா அப்படி இல்லைன்னா கூட ஒன் நைட் ஸ்பெண்ட் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்போ ஒருத்த உள்ள வந்துட்டு என்னடா பேசிட்டு இருக்கீங்க, அவ என்னுடைய ஃபியான்சி அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டிட்டு இருக்கான். இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோவோட ஸ்டெப் பிரதர். இவன் பெரிய இடம் தெரிஞ்சோன்னா அங்க இருக்கிற ரவுடி பசங்க எல்லாம் ஓடி போயிடுறாங்க. ஹீரோவோட ஸ்டெப் பிரதர் உடனே ஹீரோயினுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்துட்டு நாளைக்கு லின் ஃபேமிலியோட ஒரு டின்னர் மீட்டிங் இருக்கு, நீ அங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின்மே நான் வரேன்னு சொல்லிட்டு அந்த இன்விடேஷனை வாங்கிக்கிறாங்க. அவனுமே வாங்கின சந்தோஷத்துல ஹீரோயின் கிட்ட நல்லா ஃபிளர்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் அம்மா திட்டுறாங்க, ஏண்டி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, அவன் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு நீ டின்னருக்கு போறேன்னு சொல்ற, நீ ஒரு கேடு கட்ட ஜென்னு, அவனை நம்பி நீ எப்படி போற அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவ சொல்றா, அம்மா நான் ஆல்ரெடி வேற ஒரு பிளான் பண்ணிருக்கேன், அவங்க எல்லாருக்கும் தெரியும்ல ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஸ்விம்மிங் பூல்ல விழுந்தவன ஒருத்தனை நான் காப்பாத்தினேன்ல, அவனும் இந்த லின் ஃபேமிலியோட சேர்ந்தவன் தான், இப்போ வந்துட்டு போனான் இல்லையா அது அவனோட தம்பி தான், இந்த தம்பிக்காரன் பேரு கிம். இந்த கிம் தான் வந்துட்டு அந்த ஸ்விம்மிங் பூல்ல வந்துட்டு ஹீரோவை தள்ளி விட்டான். அத நான் பாத்துட்டேன். பார்த்த விஷயம் அவனுக்கு தெரியாது, ஆனா நான் தான் ஹீரோவை காப்பாத்தின விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் நம்ம கம்பெனிய பேங்க்ரப்ட் ஆக்கிட்டான். இப்போ என்ன மேரேஜ் பண்ணணும்னு ஆடிட்டு இருக்கான். இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, நம்ம ஹீரோ கிட்ட தான் வந்துட்டு ஹெல்ப் கேட்கணும். நான் அவனை காப்பாத்திருக்கேன்ல, நாளைக்கு அந்த டின்னர் பார்ட்டிக்கு போய் அவன் கிட்ட நான் ஹெல்ப் கேட்க போறேன், நீ வந்து என்ன மேரேஜ் பண்ணிக்கோ, அப்பதான் உன்னோட தம்பி கிம் கிட்ட இருந்து என்னால எஸ்கேப் ஆக முடியும்னு சொல்ல போறேன், அவன் உயிரை காப்பாத்திருக்கன்ல, கண்டிப்பா இதை அவன் பண்ணியே தீருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோயின் அப்பா சொல்றாங்க, இதெல்லாம் செட் ஆகுமாமா, அவங்களுக்கு கால் நடக்க முடியாது, அது மட்டும் இல்லாம அவங்களால வாயும் கூட பேச முடியாதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், இப்படி ஒருத்தங்களை நீ மேரேஜ் பண்ணிக்க போற, எனக்கு என்னமோ இது கரெக்டான சொல்யூஷனா இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அவளுமே அப்பா இதுதான்ப்பா கரெக்டா இருக்கும், நீங்க பாருங்க அவங்களுக்கு காலும் நடக்க முடியாது, வாயும் பேச முடியாது, அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, நான் அவங்கள அக்ரிமெண்ட் போட்டு மேரேஜ் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆனதுக்கு அப்புறம் அவங்கள நான் டைவர்ஸ் பண்ணிடுவேன். ஹீரோயின் சொல்றா, என்னோட எனிமி அந்த கிம் தான், ஹீரோக்குமே வந்துட்டு கிம் தான் எதிரி, நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தா அந்த கிம்மோட ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஹீரோயினோட அம்மாக்கு இந்த சொல்யூஷன் சுத்தமா பிடிக்கல, அவங்க சொல்றாங்க இதெல்லாம் வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவ உடனே அம்மா நீங்க எதுக்கும் பயப்படாதீங்கம்மா, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றா. பிரியா வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா, பாஸ் இங்க பாருங்க உங்களோட ஸ்டெப் பிரதர் கிம் தான் வந்துட்டு ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அதனால அந்த ஃபேமிலியே வந்து பேங்க்ரப்ட் ஆக்கிட்டாங்க. ஆனா நேத்து நைட் அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு, உங்களை தான் மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்கு, இதெல்லாம் அந்த பொண்ணு வேணும்டே பண்ற மாதிரி இருக்கு பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஹீரோயின் அந்த டின்னருக்கு தான் வரா. அவ வந்துட்டு ஹீரோவும் அங்க இருப்பான்னு நினைச்சிட்டு உள்ள வந்து பார்த்தா கிம் மட்டும்தான் அங்க இருக்கா. இவ உடனே பயப்பட ஆரம்பிக்கிறா, ஐயோ அவன் தான் இருப்பான்னு நினைச்சா இவன் மட்டும்தான் இருக்கான்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. ஹீரோயினை பார்த்தோன்னே கிம் உடனே சந்தோஷமாயி, அழகி நீ வந்துட்டியா, நீ பார்க்க எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின்மே ஐயோ இந்த பன்னிக்குட்டி வேற வலிறானே, இவன் கிட்ட நம்ம எப்படி சொல்லி சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சிரிச்சுட்டு சமாளிச்சுட்டு இருக்கா. சும்மா இல்லாம ஹீரோயினா டச் பண்ற மாதிரி வர அவ உடனே சுடுதண்ணி எடுத்து கையில கொட்டி விட்டுறா. ஆன கத்திட்டு இருக்கா. ஹீரோயின்மே ஐயோ சாரிங்க நான் வேணும்ட்டே பண்ணல, தெரியாம கொட்டிருச்சு, இருங்க உங்களுக்கு கை தடிக்க நான் டவல் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டவல்ல நல்ல ஹாட் வாட்டரை ஊத்திட்டு இருக்கா. இப்போ அந்த கிம் வந்துட்டு வேணுட்டே ஹீரோயின் கிட்ட அங்க ஃபிளர்ட் பண்ண வர ஹீரோயின் அந்த ஹாட் டவல் எடுத்துட்டு அவனுடைய வெந்து போன கையில வச்சு விட்டுறா. அவன் உடனே ஐயோ அம்மா வலிக்குதுன்னு கத்திட்டு இருக்க. ஹீரோயின் ஐயோ என்ன மன்னிச்சிருங்க, நான் பண்றது எல்லாமே தப்பாவே போகுது, சரி நான் வெளில போறேன்னு சொல்லிட்டு வெளில போயிடுறான். இங்க கிம் கடந்து கத்திக்கிட்டு இருக்கான், ஐயோ முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவன் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி வெளில போலான்னு சொல்லிட்டு போறப்போ கரெக்டா அவன் வந்து புடிச்சிடுறான். அழகி நீ எங்க போற, என்னை விட்டு நீ எங்கேயும் போக முடியாது, வீட்டுல யாரும் இல்ல, நம்ம ரெண்டு பேரும் மட்டும்தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின்மே ஐயோ யாரும் இல்லையா, நம்ம இப்ப அவன் கிட்ட மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க கூடாத இடத்துல அவனை அடிச்சுட்டு அப்படியே அங்க இருந்து வெளில போயிட்டு இருக்கா. போகும்போது முன்ன கரெக்டா ஹீரோ வந்து நிக்க. ஹீரோவை பார்த்தோன்ன இவ இன்னசென்ட் மாதிரி நடிப்பு போட ஆரம்பிக்கிறா.
பாருங்க உங்க கிம் அண்ணா வந்துட்டு என்ன புலி பண்றாங்க, இதெல்லாம் சுத்தமா சரியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோக்கு தெரியும் ஹீரோயின் சரியான தில்லாலங்கடின்னு சொல்லிட்டு அவன் உடனே அவன் கையில வச்சிருக்க டவலை தூக்கி அவன் மேல போட்டுட்டு என்ன ட்ரெஸ் போட்டு வந்திருக்க, ஒழுக்கமா இந்த ட்ரெஸ் போட்டு வா அப்படின்னு சொல்றான். கிம் வந்து கத்திட்டு இருக்கா, என்னடி என்ன பண்ணிட்டு வந்த, உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேக்குறான். ப்ளீஸ் என்ன தயவு செஞ்சு காப்பாத்துங்க இந்த பன்னிக்குட்டி கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இத பாத்துட்டு இருக்க கிம்முக்கு செம கடுப்பா இருக்கு. கிம் வந்து ஹீரோவை திட்டிட்டு இருக்கா, இங்க பாரு நான் தான் அவளை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட, அவ எனக்கானவ, அவளை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ உடனே ஹீரோனை பிடிச்சு மடியில உட்கார வச்சுக்கிறான். இத பார்த்த உடனே கிம்முக்கு செம கடுப்பா இருக்கு. அவன் சொல்றா, இங்க பாரு உன்னாலதான் கால் நடக்க முடியாதுல்ல, வாயும் பேச முடியாது, ஒண்ணு மாதிரி ஒருத்தனுக்கு நான் ஆசைப்படுற பொண்ணு கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட போறான். அப்போ அங்க ஹீரோவோட அப்பா வந்துடுறாங்க. அவங்க கிம்ம திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏண்டா நீ தான் இந்த வீட்டுக்கு மூத்த பையன், தம்பி கிட்ட எப்படி பேசிட்டு இருக்க, இதெல்லாம் சரியே இல்ல அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்க. கிம் சொல்றான், அப்பா இங்க பாருங்க இந்த பொண்ணை நான் தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்ல வரும்போதே அவங்க அப்பா வாய மூடுன்னு சொல்லிடுறாங்க. அதனால கிம் எதுவும் பேசாம நின்னுறான். ஹீரோ சின்ன வயசுல இருந்து அவங்க அப்பா கிட்ட எது வேணும்னு சொல்லி கேட்டதில்ல. இப்போ ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ மடியில இருக்கிறத பார்த்தோன்னா அவங்க அப்பா கேக்குறாங்க, உனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கா, நீ இந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் மனசுக்குள்ளேயே அப்பாடா எப்படியும் நம்ம போட்ட பிளான் சக்சஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு இஷ்டம் உங்க அப்பா கிட்ட தலையாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவனுமே ஆமான்னு சொல்லிட்டு தலையாட்டிடுறான். இதை கேட்டோன்னே ஹீரோவோட அப்பா ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க. நீயே ஆசைப்பட்டு முதல்ல என்கிட்ட ஒண்ணு கேட்டிருக்க, கண்டிப்பா இந்த பொண்ணை நான் உனக்கே மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. இதை பாக்குற கீமமே, அப்பா இது சுத்தமா சரியே இல்ல, நான் தான் இந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ அப்பா ஒரு முறைதான் முறைக்கிறாங்க. அவன் வாய் பேசாம நின்னுறான். ஹீரோயின்மே ஹீரோவோட அப்பா கிட்ட வந்துட்டு, அங்கிள் இதுக்கப்புறம் நானே ஹீரோவை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்டு போயிடுறான். ஹீரோயின் ரூமுக்கு வந்துட்டு, அப்பாடா எப்படியோ அந்த கிம் பண்ணிக்கிட்டு வந்து தப்பிச்சுட்டேன். ஆமா நீங்க நல்லாதான் பேசுறீங்கல்ல, அப்புறம் எதுக்கு வாய் பேச முடியாம நடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவன் சொல்றான், எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்கு, அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுறான். ஹீரோயின்மே சரி உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா நான் எதுவும் கம்பல் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ கேக்குறா, நீ எதுக்காக என்ன மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற அப்படின்னு சொல்லி கேட்க அவ சொல்றா, இது எல்லாத்துக்குமே காரணம் கிம் தான், அவன் தான் என்னோட ஃபேமிலிய பேங்க்ரப்ட் ஆக்கிட்டான், முதல்ல என் ஃபேமிலிய காப்பாத்தணும், அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்திக்கணும், இதுதான் நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோமே சரி என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்றேன்னு சொல்லிடுறான். அவனே ஹீரோயினும் 1 இயருக்கு மட்டும் கான்ட்ராக்ட் மேரேஜ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் சைன் வாங்கிட்டு வெளில வரும்போது பிஏ வந்து தெரியாம ஹீரோயின் மேல ஜூஸ கொட்ட ஹீரோயின் உள்ள போய், இங்க பாருங்க உங்க பிஏ என் மேல ஜூஸ கொட்டிட்டான் அப்படின்னு திட்டிட்டு இருக்கா. ஹீரோ உடனே சரி உள்ள ரெஸ்ட் ரூம் இருக்கு போய் வாஷ் பண்ணிக்கோன்னு சொல்றான். ஹீரோயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படியாவது நம்ம ஹீரோவை நம்மளோட வலையில விழ வைக்கணும், அவங்கள நான் எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணி லவ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருக்கா. இவ ஹீரோவை செடியூஸ் பண்றதுக்காக அப்படியே வந்து நிக்கா. ஹீரோ வந்துட்டு திரும்பி கூட பார்க்காம அவன் மேல டவலை தூக்கி போட ஹீரோயின் என்ன இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை செடியூஸ் பண்ற மாதிரி போஸ் கொடுத்துட்டு இருக்கான். ஹீரோ எதுவும் கண்டுக்காம அவன் பாட்டுக்கு புக் படிச்சுட்டு இருக்கான். ஹீரோ சொல்லிடுறான், ரொம்ப ட்ரை பண்ணாத, நீ என்னோட டைப் கிடையாது, நீ என்ன பண்ணாலும் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிடுறான். ஹீரோயின் மனசுக்குள்ள இவனுக்கு கால் நடக்க முடியாதுல்ல, அது உண்மையா செக் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட காலை பிடிச்சு அமுக்கிட்டு இருக்கா. நான் இப்போ உங்க காலை பிடிச்சு அமுக்கணும்ல, இது வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இவன் நினைச்சிருப்பா ஹீரோ வந்துட்டு வாய் பேசிட்டே வாய் பேச முடியாம ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான்ல, அதே மாதிரிதான் இப்போ நடக்க முடிஞ்சிட்டு நடக்க முடியாத மாதிரி ஏமாத்திட்டு இருக்கானு நினைச்சிட்டு தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ சொல்றா, என்னால நிஜமாலுமே நடக்க முடியாது, நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, அந்த கார் ஆக்சிடென்ட் பண்ணதும் கூட என்னோட அண்ணா கிம் தான், அப்போ நடக்க முடியாம போனதான், நான் இப்போ நடக்கவும் கூட ட்ரை பண்ணவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேக்குற ஹீரோயின்மே, உங்க அண்ணா எல்லாம் ஒரு மனுஷ ஜென்ம தானா, அவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கிம்ம திட்டிட்டு இருக்கா. ஹீரோயின் சும்மா இல்லாம ஹீரோவை செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க. இத பாக்குற ஹீரோமே வந்துட்டு ஹீரோயினை பிடிச்சு மடியில உட்கார வச்சுக்கிறான். சரி நீ எதிர்பார்த்த மாதிரியே நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிடுறா. ஐயோ நான் வேணும்ட்டு பண்ணல, நான் ஜஸ்ட் சும்மா ஜோக் பண்ணிட்டு இருந்தேன், என்ன எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா, இங்க பாரு எனக்கு உன் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல, நீ என்னோட டைப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பொத்துன்னு ஹீரோயினை கீழே தள்ளி விட்டுறான்.
ஹீரோயின்மே நீ எல்லாம் மனுஷனே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பிஏ கதவை திறந்து உள்ள வந்துடுறான். ஹீரோயின் இப்படி நின்னுட்டு இருக்கத பார்த்துட்டு ஐயோ பாஸ் நான் தெரியாம உள்ள வந்துட்டேன், உங்க அப்பா ஹீரோயினை இன்னைக்கு இங்கே ஸ்டே பண்ணிக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோயின் உடனே ஹீரோவை பார்த்து சொல்றா, இங்க பாரு உங்க அப்பா நானும் நீ ஒரே ரூம்ல ஸ்டே பண்ண சொல்றாங்க, என்னால இப்படி இங்க ஸ்டே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும் போதே பிஏ மறுபடியும் டோர் திறந்து சொல்றான், மேடம் உங்களுக்கு கெஸ்ட் ரூம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம், நீங்க அங்க வந்து ஸ்டே பண்ணிக்கோங்கன்னு சொல்றான். ஹீரோயின் வெளில போகும்போது ஹீரோ சொல்றான், இந்த வீட்ல யார் எந்த ஃபுட் கொடுத்தாலும் நீ சாப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு தான் அனுப்பி வைக்கிறான். ஹீரோயினுமே சரின்னு சொல்லிட்டு அவளோட ரூமுக்குள்ள வந்துட்டு ஹீரோவை தான் திட்டிட்டு இருக்கா. அப்போ மேட் வந்து ஹீரோயினுக்கு பால் கொடுக்குறாங்க, நீங்க இதை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே சரி வாங்கிட்டு அப்புறம் குடிக்கிறேன்னு சொல்லும் போது அவங்களுமே இல்லைங்க நீங்க சீக்கிரம் குடிச்சிட்டு கொடுத்தா எனக்கு கொஞ்சம் வேலை சீக்கிரம் முடியும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின்மே எதுவும் யோசிக்காம அந்த மில்க குடிச்சிடுறா. அப்போ ஹீரோ கிட்ட இருந்து ஹீரோயினுக்கு கால் வருது, என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே நான் இப்பதான் பால் குடிச்சேன், நான் இப்ப தூங்க போறேன்னு சொல்லும் போது ஹீரோ உடனே திட்ட ஆரம்பிக்கிறான், உனக்கு கொஞ்சமாவது அறிவுன்னு ஏதாவது இருக்குதா, நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல இங்க எது கொடுத்தாலும் நீ குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நீ எதுக்கடி குடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்க அவன் உடனே ஏன் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, இது உங்களோட வீட் தானே, அந்த பால் என்ன ட்ரக்ஸா கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க கரெக்டா ஹீரோ உள்ள வந்துடுறான். ஹீரோயின் உடனே ஓ இப்பதான் எனக்கு எல்லா விஷயமே புரியுது, உங்களுக்கு என்ன பார்க்கணும் போல இருந்திருக்கு, அதனாலதான் ஏதோ ஒரு சாக்கு சொல்லிட்டு இங்க வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ அவ சொல்றதெல்லாம் மைண்ட் பண்ணிக்காம நீ அந்த பாலை குடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. எனக்கு கொஞ்ச நேரத்திலே வந்துட்டு அந்த ட்ரக்ஸ் வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஹீரோயின் கொஞ்ச நேரத்திலே மயக்கம் போட்டு ஒரு மாதிரி ஆயிடுறா. அந்த பால்ல வந்துட்டு அந்த மேல் வந்து ட்ரக்ஸ் மிக்ஸ் பண்ணிருக்கா போல. அவ மயக்கத்துல இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு ஷர்ட் எல்லாம் கழட்டிட்டு வர மாதிரி அவளுக்கு தெரியுது. அப்புறம் அப்படி கட் பண்ண ஹீரோயினை ரெஸ்ட் ரூம்ல தான் வச்சு ஹீரோ வந்துட்டு அவன் மேல தண்ணி அடிச்சு விட்டுட்டு இருக்கான் அந்த ட்ரக்ஸோட போதை தெளியறதுக்காக. ஹீரோயின்மே எனக்கு என்னாச்சு, நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அவன் சொல்றா, நான் வந்து இங்க காப்பாத்துறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் தான் மயக்கம் போடும்போது ஹீரோ வந்து அந்த ஷர்ட் எல்லாம் கழிச்சிட்டு வந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அதை பார்த்துட்டு நீங்க ட்ரக்ஸ் கொடுத்தியா, என்கிட்ட அட்வான்டேஜ் எடுக்க தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்ட அவன் உடனே ஓவரா இமேஜினேஷன் பண்ணாத சரியா, எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, உன் மேல தண்ணி அடிக்கும் போது என் ஷர்ட் நானே கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் ஷர்ட்டை கழட்டினேன்னு சொல்றான். ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளில வந்துட்டு ஹீரோ கிட்ட தேங்க்ஸ்னு சொல்றா. ஹீரோ எதுவும் பேசாம பாத்துட்டு இருக்கும் போது அவ கேக்குறா, எதுக்காக நீங்க இப்படி பாத்துட்டு இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா, உன் கூட போய் நான் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்கேனே, நான் அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணணும்னு நினைக்கிறேன், உன்ன மாதிரி ஒரு முட்டாள நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே நீங்க எப்படி அந்த அக்ரிமெண்ட் எல்லாம் கேன்சல் பண்ணலாம், நான் எவ்வளவு கிளவர் தெரியுமா, நீங்க என்ன முட்டாள் மாதிரி பாக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா, நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல இங்க எது கொடுத்தாலும் நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அப்புறம் எதுக்கு நீ அந்த பாலை குடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்க அவ சொல்றா, இங்க பாருங்க அந்த பால்ல ட்ரக்ஸ் மிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு எப்படி தெரியும், அந்த மேட் வந்து பாசமா கொடுத்தாங்க அதனாலதான் குடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோமே என் அண்ணா தான் அந்த ட்ரக்ஸை மிக்ஸ் பண்ணி உனக்கு கொடுக்க சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் உடனே சரி அவன் இப்படி பண்ணதுக்கு அவனை ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படி கட் பண்ணா இந்த கிம் வந்துட்டு அந்த மேட் கிட்ட தான் கேக்குறா, அந்த பாலை அவ குடிச்சிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த மேடுமே அவங்க பால் குடிச்சு 2 மணி நேரம் ஆச்சுன்னு சொல்றா. கிம் உடனே அப்போ அது கரெக்டா வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கும் அந்த ட்ரக்ஸ், இப்ப போனா நம்ம கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இமேஜினேஷன் வேர்ல்டுக்கே போயிடுறான். அவன் ஹீரோயினோட காலை பிடிச்சிட்டு கிஸ் பண்ற மாதிரிலாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் கண்ணை திறந்து பார்த்தாதான் அந்த மேடோட காலை பிடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த மேடுமே அதை பார்த்து வெக்கப்பட்டுட்டு இருக்காங்க. இவன் உடனே காலை தட்டி விட்டுட்டு ஐயோ சி உன் காலையே பிடிச்சு நான் இவ்வளவு நேரம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன், போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறான். போறதெல்லாம் ஒரு நிமிஷம் இங்க நில்லு, நான் இப்ப பண்ணதை நீ யாருக்கிட்டே சொல்லிடாத அப்படின்னு சொல்லும் போது அந்த மேடுமே பல்ல காட்டிட்டு கண்டிப்பா மாஸ்டர் நான் அதை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டு போறான். கிம் நேரா ஹீரோயினோட ரூமுக்கு வந்துட்டு ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பாக்குறான். அங்க போய் பார்த்தா ஹீரோயின் இருக்க மாட்டாங்க, அதுக்கு பதிலா விக் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க. கிம்முமே என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்க ஹீரோயின் அவன் இருக்கிறதுக்கு நேரா ஒரு பெரிய பலாப்பழத்தை கட்டி தொங்க வச்சிருக்காங்க. ஹீரோயின் கரெக்டா அவன் மேல அந்த பலாப்பழத்தை விழுகிற மாதிரியே போட அவன் உடனே கத்த ஆரம்பிக்கிறான், ஐயோ வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் அதுக்கப்புறம் வெளில ஓடி வந்துடுறாங்க. கிம் கத்துற சவுண்ட் கேட்டோன்னு ஹீரோவோட அப்பாவுமே கீழே வந்துடுறாங்க. அவங்க உடனே இந்த நடுராத்திரில எதுக்கடா இப்படி கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு கிம் சொல்றான், அப்பா இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த பொண்ணு தான்ப்பா, இவள நீங்க என்னன்னு சொல்லி கேளுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே நீங்க தான் என்னோட ரூமுக்கு நைட்டு வந்திருக்கீங்க, நீங்க இதுக்கு இந்த நடுராத்திரில என்னோட ரூமுக்கு வரணும்
பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோட அப்பா புரிஞ்சுக்கிறாங்க கிம் மேலதான் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிம்முக்கு மூஞ்செல்லாம் அடிபட்டிருக்கு. அவங்க டாக்டருக்கு கூப்பிட சொல்லிடுறாங்க. ஹீரோயின்மே கிம்ம பார்த்துட்டு ஆல்ரெடி உன் மூஞ்சு ரணக்குளருமா தான் இருக்கும், இப்போ பார்க்க சகிக்கல, சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் எடுத்து மூஞ்ச சரி பண்ற வழிய பாருன்னு சொல்லிட்டு போறான். அப்போ டாக்டருமே வந்துட்டு உள்ள வராங்க. இவங்க பேர் வந்து டானு. டான் வந்து ஹீரோயினை பார்த்தோன்னே சிசி நீயா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின்மே டானை பார்த்தோன்னே டான் நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த டான் வேற யாரும் இல்ல, ஹீரோயினோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு தான். இவன் ரொம்ப வருஷமா அப்ராட்ல இருந்துட்டு இப்பதான் வந்திருக்கான் போல. ஹீரோயின் இப்ப அதை பத்தி தான் கேட்டுட்டு இருக்கா. நீ எப்ப இங்க சைனா வந்த, ஏன் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவன் சொல்றான் நாளைக்கு நான் உங்க வீட்டுக்கு வரதான் பிளான் பண்ணிருக்கேன் சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்கான். ஹீரோக்கு இதெல்லாம் பார்க்கும்போது லைட்டா ஜெலஸ் ஆகுது. நடுவுல கிம் வந்துட்டு யோ நீ என்னதான் பார்க்க வந்திருக்க, முதல்ல எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடு, இவகிட்ட நின்னு கடலை போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொன்ன உடனே டானுமே ஐயோ சாரிங்க வாங்க உங்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிம்ம கூப்பிட்டு போயிடுறான். ஹீரோயின் ஹீரோ கிட்ட அவங்க என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு கிம்முக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணதான் பார்க்க கூப்பிட்டு போறான். டான் உடனே அவனுக்கு கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு ஒன்னும் பெரிய அடியெல்லாம் இல்ல, 3 to 4 நாளைக்குள்ள இது சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டு போட்டு விட்டுட்டு இருக்கான். அவன் கட்டு போட்டு முடிச்ச உடனே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கு இதை பார்த்தோன்னு சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவன் அவ்வளவு காமெடியா உட்கார்ந்துட்டு இருக்கான். ஹீரோயின் டான் கிட்ட நீங்க இப்ப எங்க ஸ்டே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவன் சொல்றான் நான் இப்பதானே சைனாக்கு வந்திருக்கான், இப்போதைக்கு ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணிருக்கேன், இதுக்கப்புறம் தான் வீடு பார்க்கணும்னு சொல்றான். ஹீரோயின் இந்த மாதிரி டான் கிட்ட பேசுறது கிம்முக்கு பிடிக்கல. அவன் உடனே டாக்டர் நீங்க தான் கட்டு போட்டாச்சுல, நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை அனுப்புறதுலே குறியா இருக்கான். அது மட்டும் இல்லாம ஹீரோயினை பார்த்துட்டு இவங்க உன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு தானே, நீயே போய் வழி அனுப்பி வை அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு ஜெலஸ் ஆகுது. ஹீரோயின் புரிஞ்சுக்கிற இந்த கிம் வந்துட்டு வேணுட்டே வந்துட்டு ஹீரோவை ஜெலஸ் ஆக்கதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். என்னை ஹீரோவையும் பிரிக்க பிளான் பண்றானா, சரி இந்த விஷயத்த நம்ம அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஹீரோயின் டாக்டர் வழி அனுப்பி வைக்கும் போது டாக்டர் உடனே ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு நீ எப்படி இந்த லின் ஃபேமிலிக்குள்ள வந்த, உனக்கும் ஹீரோக்கும் நடுவுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு பேசிட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே கையை எடுத்து விட்டுறா. நான் வந்துட்டு ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே டாக்டர் உடனே செமையா கோவப்படுறாங்க. நீ எப்படி அவங்கள மேரேஜ் பண்ணிக்கலாம், அதுவும் லவ் இல்லாம ஒருத்தங்களை எப்படி மேரேஜ் பண்ணிக்க முடியும், என்னாச்சுன்னு சொல்லு, எது வந்தாலும் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட க்ளோஸா வந்துட்டு இருக்கான். அவ உடனே இல்ல நான் ஹீரோவை பிடிச்சுதான் மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. டாக்டர் எதுவுமே கேட்காம ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு நான் உன்னை சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன், உனக்காக தான் நான் இத்தனை வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இல்ல தயவு செஞ்சு ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே ஹீரோ வந்துட்டு கார்ல உட்காந்து பாத்துட்டு இருக்கான். ஹீரோயின் உடனே டாக்டரை தள்ளி விட்டுட்டு எனக்கு உங்க மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல, எனக்கு ஆல்ரெடி ஃபியான்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட போலான்னு சொல்லிட்டு வரும்போது டாக்டர் சொல்றாங்க நீ என்ன அவன மாதிரி ஒருத்தனை மேரேஜ் பண்ணிக்க போறியா, அவனால கால் நடக்க முடியாது, வாயை பேச முடியாது, இப்படி ஒருத்தனை மேரேஜ் பண்ணிக்க போற அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் உடனே வாயை மூடுங்க, ஹீரோ பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, ஹீரோ பத்தி எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட போயிடுறா. கார்ல ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட தான் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. அவங்க தெரியாம அப்படி பேசிட்டாங்க, அவங்க என் மேல இருக்க கேர்ல தான் இந்த மாதிரிலாம் பேசிட்டாங்க, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவே பரவாயில்ல, அவன் உன் மேல இருக்க அக்கறையில தானே இப்படி பேசுறான், எனக்கு எந்த கோவம் இல்லைன்னு சொல்லிடுறான். இவன் உடனே ஹீரோவை கிள்ளிட்டு இது நீங்க தானா இவ்வளவு ஸ்வீட்டா பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றான் அவன் பேசின வார்த்தை எல்லாம் எனக்கு ஹர்ட் ஆச்சுதான், அவன் வார்த்தை பேசினதெல்லாம் இல்லன்னு ஆயிருமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு இவளுமே ஐயோ சாரிங்க என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட விளையாட ஆரம்பிக்கிறா. எனக்கு என்னமோ உங்களை பார்க்க ஜெல்லஸ் ஆன மாதிரி இருக்கு, சொல்லுங்க நீங்க ஜெல்லஸ் தானே ஆகுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்கான் இதுக்காக உங்க அண்ணா உங்களை இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ அவனோட பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் வந்து எங்க அப்பாவோட 2வது வைஃப்க்கு பிறந்த பையன், நாங்க இந்த பணக்கார ஃபேமிலியா இல்லாம நாங்க ஒரு ஆர்டினரியான லைஃப் தான் வாழ்ந்துட்டு வந்தோம், நானும் எங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு வந்தோம். எனக்கு 17 வயசு இருக்கிறப்போ என் அம்மா வந்துட்டு என் அப்பாவை பார்க்க இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. அப்பதான் இந்த லின் ஃபேமிலியோட சிஇஓ எங்க அப்பான்னு எனக்கு தெரிய வந்துச்சு. எங்க அம்மா என்ன கூப்பிட்டு வந்தது காரணமே என்ன யூனிவர்சிட்டியில சேர்த்து படிக்க வைக்கிறதுக்குதான். அப்ப எங்க அப்பா என்ன பார்த்த உடனே நீ பார்க்க ரொம்ப நல்லா இருக்க, அது மட்டும் இல்லாம நீ நல்லா படிக்கிற பையன் கேள்விப்பட்ட, என்னோட கம்பெனில பாதிஷா நான் உனக்கு தான் எழுதி வைக்க போறேன், என்கிட்ட இருக்கிறத எல்லாத்தையுமே நான் உனக்கு தர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே கிம் கேட்டுறான். கிம் வந்து தன்னுடைய அப்பா எல்லா சொத்தையுமே வந்து ஹீரோ பேர்ல எழுதி வச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ண ட்ரை பண்றான். ரோடு கிராஸ் பண்ண ஹீரோவை அவங்க அம்மாவை நின்னுட்டு இருக்கும் போது கிம் வந்துட்டு
வந்துட்டு வேணுட்டே கார் ஆக்சிடென்ட் பண்ணிடுறான். அதுல ஹீரோவோட அம்மா வந்துட்டு ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க. ஹீரோக்குமே அடிபட்டு இருக்கு. அவங்க அம்மா இறக்க போகும்போது எல்லாமே என்னோட தப்பு தான், நான் உன்னை இங்க கூப்பிட்டு வந்திருக்கவே கூடாது, கடைசி நிமிஷத்துல என்னால உன்னை காப்பாத்த முடியலையே, உன்னை நீ தான் காப்பாத்திக்கணும், அவன் கிட்ட இருந்து நீ வாய் பேச முடியாம நடி, அப்பதான் நீ நடந்த எந்த உண்மையும் சொல்ல மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீமோ எதுவும் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் வாங்கிட்டு செத்து போயிடுறாங்க. இப்போ பிரசன்ட்ல வந்துட்டு ஹீரோ சொல்றான், எங்க அம்மா கணக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன், அதனாலதான் நான் வாய் பேச முடியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன். அந்த ஆக்சிடென்ட்ல எனக்கு கால் நடக்க முடியாம போயிருச்சு. இந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் என் அப்பா என்கிட்ட இன்னுமே நல்ல விதமா நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயின்மே அந்த கிம்மா இவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்கா, நீங்க அவங்களை எதுவும் பண்ணலையா, உங்க அப்பா கிட்ட நீங்க சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோயின்மே எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் வேணும், எவிடன்ஸ் இருந்தாதான் எதுவா இருந்தாலும் என்னால பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்கா. இதை பாக்குற ஹீரோயின்மே நான் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன்னு சொல்றா. ஹீரோவும் ஹீரோயினும் அன்னைக்கு ஒரே ரூம்ல தான் ஸ்டே பண்றாங்க. ஹீரோ தூங்கிட்டு இருக்கும் போது அவனுக்கு ஒரு கனவு மாதிரி வருது. அந்த கிம் இருக்கான் இல்லையா, அவன் ஹீரோவை அந்த ஸ்விம்மிங் பூல்குள்ள உட்காந்து தள்ளிக்கிட்டு இருக்கான். நீ செத்து தொழலா அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களே ஹீரோ வந்து ஸ்விம்மிங் பூல்ல விழுந்திருப்பான் இல்லையா, இந்த கிம் தான் பிடிச்சு தள்ளி விட்டு இருப்பான். ஹீரோக்கு அது கெட்ட கனவா வந்து தூக்கத்துல பயந்துட்டு இருக்கான். அப்ப ஹீரோ இந்த பக்கத்துல இருந்து ஹீரோவை சமாதானப்படுத்துறா, உங்களுக்கு எதுவும் இல்ல, நான் பக்கத்துல இருக்கேன், நீங்க பயப்படாம தூங்குங்கன்னு சொல்லி. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஹீரோவை அவங்க அப்பா அம்மாவை மீட் பண்ண கூப்பிட்டு போயிட்டு இருக்கா. ஹீரோ கொஞ்சம் நர்வஸா தான் இருக்கா. இவ உடனே நீங்க நர்வஸ் ஆகாதீங்க, அதான் இவ்வளவு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு போறீங்கல்ல, எங்க அம்மா அப்பா கண்டிப்பா உங்களை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு போயிட்டு இருக்கா. ஹீரோயினை பார்த்தோன்னா அவங்க அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நீ வந்துட்டியாடி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே ஹீரோவை பார்த்துட்டு, அம்மா இவங்கதான் லீ, நான் இவங்களதான் மேரேஜ் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவனுமே மரியாதையா வணக்கப்பெல்லாம் சொல்றான். ஹீரோயினோட அப்பா வந்துட்டு அந்த டாக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்டதான் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட சின்ன வயசு ஆல்பம் எல்லாம் காமிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்ததும் கூட கண்டுக்காம ஹீரோயின் உடனே அந்த ஆல்பம் எல்லாம் வாங்கி வச்சுட்டு, அப்பா எதுக்கு இப்ப இந்த ஆல்பம் எல்லாம் காமிச்சு சிரிச்சிட்டு இருக்கீங்க, அங்க முக்கியமான ஒரு ஆள் வந்திருக்காங்க, அவங்கள பாக்க வாங்க அப்படின்னு சொல்ல, டாக்டருக்கு ஹீரோவை பார்த்தோன்னே செம கடுப்பாகுது. என் அப்பா வந்து பேச வராங்க, மிஸ்டர் லீ நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய உடனே நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க, இந்தாங்க இதெல்லாம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்பா சொல்றாங்க, நீங்க வரத ஃபர்ஸ்ட் சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நார்மலா பேசிட்டு அப்படியே உள்ள போயிடுறாங்க. ஹீரோவை அவாய்ட் பண்ற மாதிரி தான் தெரியுது. இத பாக்குற ஹீரோயின்மே, அப்பா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வெளியில ஹீரோ வந்திருக்காங்க, நீங்க இப்படி அவாய்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் சுத்தமா சரியில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது டாக்டர் சொல்றாங்க, எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு, அங்கிள் என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டாங்க, நீங்க பேங்க் கரப்ட் ஆயிட்டேன்னு கேள்விப்பட்டேன், அதுக்காக நீ ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்க போறியா, நீ ஹீரோவெல்லாம் மேரேஜ் பண்ணிக்க வேண்டாம், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினோட அப்பாவுமே, ஆமா டான் வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாங்க, அதனால நீ வந்து ஹீரோவா மேரேஜ் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் உடனே அப்பா நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க, அதுக்கு நிறைய மணி இன்வெஸ்ட் பண்ணணும், இவங்கனால கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ண முடியாது, கோ கம்பெனியால தான் நம்மள காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோயின் அப்பா உடனே நீ பேசாம டானை மேரேஜ் பண்ணிக்கோ, அவங்க கண்டிப்பா நமக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின்மே இல்லப்பா நான் ஹீரோவை தான் மேரேஜ் பண்ணிக்குவேன், அவங்க கிட்ட நான் அவங்கள மேரேஜ் பண்ணிக்கன்னு சொல்லியிருக்கேன், அவங்களால நடக்க முடியல வாய் பேச முடியலங்கிறதுக்காக என்னால அவங்கள மேரேஜ் பண்ணிக்காம இருக்க முடியாது, அவங்க எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க, நான் அவங்களதான் நம்புறேன்னு சொல்றா. ஹீரோயின் அப்பா எவ்வளவோ சொல்றாங்க, இங்க பாருமா இந்த பையன் அவன் கூட சின்ன வயசுல இருந்து வளர்ந்தவ, இவன் பெரிய டாக்டரா வேற இருக்கான், இவன் தான் உனக்கு கரெக்டா இருப்பான், நீ ஏன் நான் சொல்ற பேச்சே கேட்க மாட்டேங்கிறா, என்ன ஹீரோ மேல லவ்ல விழுந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் ஒரு நிமிஷம் என்ன சொல்றதுன்னு தெரியாம, இல்லப்பா நான் லவ்ல எல்லாம் விழுகல, எனக்கு இருந்தாலும் அவங்கள பார்க்க பாவமா இருக்கு, நான் ஹீரோவை தான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறா. ஹீரோயின் அப்பா கோமா கத்திட்டு இருக்காங்க, நீ ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எதுவும் கேட்காம வெளில வந்துடுறா. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தது ஹீரோ வெளில இருந்து கேட்டிருப்பான். ஹீரோ ஆபீஸ்ல இருக்கும் போது டாக்டர் வந்து ஹீரோ கிட்ட பேசுறாங்க, நீ பேசாம ஹீரோயினை விட்டு கொடுத்துட்டு போயிரு, அவளுக்கு ஒரு மேல லவ் இல்ல, அவ உன்ன பாவம் பார்த்துதான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்றா, நான் உன்னை பத்தி விசாரிச்சிருக்கேன், நீ இல்லீகலா பிறந்தவன் தானே, உனக்கு எப்படி இந்த சொத்துல பங்கு கொடுப்பாங்க, நீ ஹீரோயினை இப்படி சொல்லிதான் பிரைன் வாஷ் பண்ணி உன் பின்னாடி வர வச்சிருக்க, உன்னால எப்படி ஹீரோயினை காப்பாத்த முடியும், 17 வயசுல அந்த கிம் கிட்ட வந்து ஒன்ன நீயே காப்பாத்திக்க முடியல, அதுல உங்க அம்மாவுமே இறந்து போயிட்டாங்க, நீ எல்லாம் எப்படி ஹீரோயினை காப்பாத்த முடியும், நீ ஹீரோயினோட ஃபேமிலியை அழிச்சிருவ, ஹீரோயின் என்கிட்ட இருந்தாதான் கரெக்டா இருக்கும், நான் அவளை நல்லபடியா பாத்துக்குவேன், என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, அதெல்லாம் கொடுத்து அவங்க ஃபேமிலிய சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டரை பிளே பண்ணி விட்டுட்டு போறான்.
அதாவது ஹீரோயின் வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லிருப்பா இல்லையா, ஹீரோ மேல லவ்ல இல்ல பாவத்துலதான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அத போட்டு விட்டுட்டு போயிடுறான். ஹீரோ இதை கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்றா. அவ சிம்பத்துல தான் என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு உண்மையிலே வந்துட்டு ஹீரோ மேல லவ் வந்திருக்கும். இருந்தாலும் அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாம தான் இப்படி சொல்லியிருப்பா. அவ பாசமா ஹீரோக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஊட்டி விட வர ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை அவாய்ட் பண்ணிட்டு போறா. இதை பாக்குற ஹீரோயின்மே எதுக்காக நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோமே எனக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். டாக்டர் வந்து ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டு இருக்கான், என்னாச்சு ஹீரோ பிரேக்கப் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே என்ன லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்கீங்க, ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அவன் உடனே ஹீரோ பாரு பெரிய பணக்கார வீட்டு பையன், அவன் சொன்ன வாக்கெல்லாம் காப்பாத்த மாட்டான், அவன் உன்னை கண்டிப்பா மேரேஜ் பண்ணிக்க போறதில்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் உடனே உங்களுக்கு ஹீரோ பத்தி என்ன தெரியும், உங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாம இருங்க, ஹீரோயினை கண்டிப்பா மேரேஜ் பண்ணிக்குவாங்கன்னு சொல்றா. நான் தான் இவ்வளவு சொல்றேன்ல, அவன் கண்டிப்பா உன்னை மேரேஜ் பண்ணிக்க மாட்டான்னு சொல்ல ஹீரோயினுக்கு கோவம் வந்தது. நீங்க இங்க இருந்து போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசி விட்டுறா. டாக்டருமே எதுவும் சொல்லாம போயிடுறான். டாக்டர் கிம்முக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ண தான் வந்திருக்காங்க. அவங்க மூஞ்சி ரொம்ப சோகமா இருக்கிறத பார்த்த உடனே கிம் கேக்குறான், டாக்டர் என்னாச்சு, நீங்க ரொம்ப சேடா இருக்கிற மாதிரி தெரியுது, உங்களுக்கும் சிசிக்கும் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்க டாக்டருமே அதெல்லாம் எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிம் சொல்றான், எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு ஹீரோயின் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, நடுவுல என்னோட தம்பி தான் வந்து குழப்பிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், ஹீரோயின் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், நீங்க என் தம்பிய கொலை பண்றதுக்கு ஹெல்ப் பண்றீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு டாக்டருமே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கும்போது யாரோ ஹீரோயினை கிட்னாப் பண்ணிடுறாங்க. ஹீரோ வீட்டுல இருக்கும்போது ஹீரோட பிஏ தான் கால் பண்றான், இந்த மாதிரி மேடமை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஹீரோ தான் வந்துட்டு பிஏ வந்துட்டு எப்பவுமே ஹீரோயின் பின்னாடி அனுப்பி வச்சிருப்பா, ஹீரோயினுக்கு ஏதோ ப்ராப்ளம்னா ஹீரோக்கு இன்ஃபார்ம் பண்றதுக்காக. ஹீரோயினை கடத்திட்டு வந்தவங்க ஒரு இடத்துல வச்சுட்டு சரி நம்ம இவ்வளவு கிட்னாப் பண்ணிட்டோம்ல, நம்ம பாஸுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் அப்ப கண்ணை முழிச்சிடுறா. அவ வந்து பாத்துட்டு இருக்கா, யார் நம்மள கிட்னாப் பண்ண சொன்னாங்க, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா. ஹீரோயினா இந்த கீமோ டேன் தான் வந்துட்டு கிட்னாப் பண்ண சொல்லியிருக்காங்க. கிம் சொல்றான், இங்க பாரு நம்ம பிளான் பண்ண மாதிரியே ஹீரோயினை கிட்னாப் பண்ணிட்டாங்க, இப்போ நம்ம போனா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயினை வந்துட்டு கிட்னாப் பண்ணிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அந்த ரெண்டு பேத்தையும் ஹீரோயின் அடிச்சு மயக்கம் போட வச்சிடறாங்க. ஹீரோயின் அவங்க ரெண்டு பேத்தையும் கட்டி போட்டுட்டு சொல்றா, யாரோட என்ன கிட்னாப் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க அவங்களுமே இந்த பொண்ணு நான் எல்லாம் ப்ரொஃபஷனல், நான் எல்லாம் வந்து எதுவும் சொல்ல மாட்டேன், ஏன்னா அடிச்சு கொண்டு போட்டாங்க கூட நான் எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே ஒரு இரும்பு ராட தூக்கிட்டு வந்துட்டு இதால நான் அடிக்கிறேன், இதால அடிச்சா கூட நீ எதுவும் சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க அவன் அப்பயும் சொல்லிட்டு இருக்கான், நான் ப்ரொஃபஷனல், நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிம்மும் டாக்டர் தான் கிட்னாப் பண்ண சொன்னாங்கன்னு எல்லா உண்மையும் சொல்லிடுறான். ஹீரோயின் இதை கேட்டு ஷாக் ஆயிடுறா, என்ன டாக்டரா, டாக்டர் என்ன கிட்னாப் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. நான் டாக்டர் வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு தானே, அவன் எப்படி இப்படி கிட்னாப் பண்ண சொல்லிருப்பான்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அதுக்கு கிட்னாப் பண்ணவன் சொல்றான், ஆமா டாக்டர் தான் உன்னை கடத்த சொன்னாங்க, உன்னை கடத்தினதுக்கு அப்புறம் அந்த டாக்டர் வந்து காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி உன்னை அவங்க லவ்ல விழ வைக்கணும்னு பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிடுறான். அப்போ ஹீரோயினுக்கு ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோ கேட்க, நீ இப்ப எங்க இருக்க, நீ சேஃபா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் உடனே, இல்லங்க என்ன யாரோ 2 பேர் கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்காங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீங்க வந்து காப்பாத்துங்க, நான் உங்களுக்கு லொகேஷன் சென்ட் பண்றேன்னு சொல்லிட்டு நடிப்பை போட்டுட்டு இருக்கா. இதை பாக்குற கிட்னாப் பண்ணவனும், இந்த பொம்பளை பாரு எப்படிதான் நடிச்சிட்டு இருக்கா, இவ நடிக்கிறதுக்கு சான்ஸே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின்மே நானே ஒரு பெரிய ஆக்ட்ரஸ், என்கிட்டயே வா அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா பாத்துட்டு இருக்கா. இங்க டாக்டருமே ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக ஹீரோ மாதிரி கிளம்பி வந்துட்டு இருக்கா. ஹீரோயினை தேட ஆரம்பிக்கிறா, சிசி எங்க இருக்கா எங்க இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அந்த கிட்னாப் பண்ணாங்க இல்லையா, அவங்க மேல ஒரு சாக்கு போட்டு விட்டுட்டு அவ இருக்கிற மாதிரி செட் பண்ணிடுறா. பாக்குற டாக்டருமே ஹீரோயின் தான் இருக்கிறான்னு நினைச்சிட்டு காப்பாத்துற மாதிரி ஆக்டிங் போட்டுட்டு இருக்கான். அவன் அந்த சாக்கு மூட்டையை பிரிக்க பார்த்தா உள்ள கிட்னாப் பண்ணவ இருக்கான். அவனை பார்த்தோன்னா டாக்டர் செமையா ஷாக் ஆயிடுறான். இங்க என்னடா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் பின்னாடி வந்து நின்னுட்டு, டாக்டர் நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்ல டாக்டருமே உனக்கு இப்ப எதுவும் இல்லம்மா, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்ற, நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நினைச்சு கூட பாக்கல, ஏன் இப்படி பண்ணீங்க
அப்படின்னு சொல்லி கேட்க அவன் உடனே ஆமா இதெல்லாம் பண்ணது நான் தான், உனக்கு என் லவ் புரியவே இல்லல்ல, அவன் கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீ அவனை மேரேஜ் பண்ணிக்க போற, அவனால காலம் கூட நடக்க முடியாது, என்கிட்ட எல்லாமே இருக்குது, ஆனா நீ என்ன மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்ட, என்னால ஏத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் உடனே அதுக்குன்னு நீங்க அந்த கிம் கூட சேர்ந்து இந்த லெவலுக்கு கீழே இறங்குவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. டாக்டர் சொல்றாங்க நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், தயவு செஞ்சு லவ் பண்ணு அப்படின்னு சொல்ல ஹீரோயின்மே எனக்கு உங்க மேல லவ் இல்ல, நான் உங்களை லவ் பண்ணவே இல்ல அப்படின்னு சொல்லி கத்துறா. இதை கேட்டோன்னா டாக்டருமே இப்பதான் எனக்கு நல்லா புரியுது, நீ பணத்துக்காக தானே கால் நடக்க முடியலன்னு தெரிஞ்சு ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தப்பா பேச இதை கேட்டோன்னே ஹீரோயின் சப்பு நரைஞ்சிடறா. உங்க கேவலமான புத்தி என்னன்னு எனக்கு இப்பதான் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போறா. அப்போ அங்க கிம்முமே வந்துடுறா. அவனோட ஆட்கள் எல்லாம் வந்து ஹீரோயினை பிடிச்சுக்கிறாங்க. டாக்டர் உடனே வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் என்ன விடு விடுன்னு சொல்லி கத்திட்டு இருக்க. அவன் சொல்ற நீ எனக்கு தான், என்னால உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே அந்த கிம் பார்த்து பல்ல காட்டிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு பிஏவும் ஹீரோவும் வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ இப்ப நடந்து வந்துட்டு இருக்கான். இத பார்த்தோன்னே எல்லாருமே செமையா ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோ கார்ல இருந்து நடந்து வந்துட்டு இருக்கான். இத பார்த்தோன்னே ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிடுறா. அவங்கனால நடக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. கிம் உடனே ஏன்டா இவ்வளவு நாள் நீ நடக்க முடியாம நடிச்சுட்டு இருந்தியா, உன்னை எவ்வளவு தடவை கொல்ல ட்ரை பண்ணாலும் உயிரோட வந்துட்டே இருப்பியாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான் உனக்கும் எனக்கும் தானே சண்டை, ஹீரோயினை விட்டுரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். கிம்முமே இன்னைக்கு எல்லாத்துக்குமே நான் ஒரு முடிவு கட்டுறேன், இன்னைக்கு நீயா நானா பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா இங்க நிறைய பேர் இருக்காங்க, தயவு செஞ்சு நீங்க இங்க இருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. உடனே அவனுடைய ஆட்கள் எல்லாம் அனுப்பி ஹீரோவை அடிக்க சொல்றான். ஹீரோ எல்லாத்தையுமே அடி வெளுத்துட்டு இருக்கான். பிஏவ கூட சேர்ந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். கிம் உடனே இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கழுத்துல கத்தி வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறான். நீ இப்போ அவங்க எல்லாத்துக்கிட்டே அடி வாங்குற, அப்படி இல்லாட்டி ஹீரோயினை கொன்றுவன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா. ஹீரோ உடனே எல்லாத்தையும் அடிக்கிறத ஸ்டாப் பண்ணிடுறான். அவங்க எல்லாருமே சேர்ந்து ஹீரோவை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின்மே என்னை பத்தி நீங்க எதுவும் கேர் பண்ணிக்காதீங்க, இங்க இருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோவா ஒருத்தன் கத்தியால குத்த வர பிஏ எப்படியும் ஹீரோவை காப்பாத்திடுறான். ஹீரோ சொல்றான் கிம் கிட்ட நீ என்ன சொன்னாலும் நான் பண்றேன், ஹீரோயினை விட்டுரு அப்படின்னு சொல்றான். கிம் உடனே சரி நான் என்ன சொன்னாலும் நீ செய்வியா, கீழே இருக்க கத்தி எடுத்து உன்னை நீயே குத்திக்கோ, அப்பந்தான் நான் இவ்வளவு விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்ல காட்டிட்டு இருக்கான். ஹீரோயின் கெஞ்சுரா ப்ளீஸ் தயவு செஞ்சு இது பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்காம கத்தி எடுத்து அவனோட நெஞ்சில அவனே குத்திக்கிறான். நீ சொன்ன மாதிரி நான் பண்ணிட்டேன், நீ அவளை விட்டுரு அப்படின்னு சொல்ல கிம் சொல்றான் இன்னொரு விஷயம் இருக்கு, நீ சாகணும், நீ செத்தாதான் நான் அவளை விடுவேன்னு சொல்றான். இப்போ அவனோட ஆட்கள் எல்லாம் அனுப்பி ஹீரோவா அடிக்க சொல்ல எல்லாருமே ஹீரோவா அடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சுட்டு தான் இருக்கான். இதெல்லாம் பார்த்து பல்ல காட்டிட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே கிம்மோட கைய கடிச்சு வச்சுட்டு அவனை அடிக்க கூடாத இடத்துல அடிச்சுட்டு ஓடி வந்துடுறா. அங்க இருக்கிற இரும்பு ராடை எடுத்து ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண வரா. ஹீரோவா அடிச்சிட்டு இருக்க எல்லா ஆட்களையும் போய் ஹீரோயின் அடிக்கிறா. அவ ஹீரோவை ஹக் பண்ணிட்டு நீங்க என்ன முட்டாளா, எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவ உடனே எல்லாம் உனக்காக தான் அப்படின்னு சொல்றான். இப்போ ஹீரோட வீட்டுல தான் காட்டுறாங்க. ஹீரோக்கு அடிபட்டிருக்கும் இல்லையா, ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விட்டுட்டு இருக்கா. ஏன்மே உங்களுக்கு வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நீங்க சாப்பிடுறதுக்கு நான் மெடிசன் கொண்டு வரேன்னு சொல்லி போகும்போது ஹீரோ உடனே ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். என்னை விட்டு எங்கே போகாத, எனக்கு நீ இப்ப ஹக் பண்ணணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின்மே தலையை கோதி விட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கா. நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க, எப்பயுமே நான் உங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட நான் உங்களை காப்பாத்திருக்கேன்ல, அதுக்கு நீங்க எனக்கு நான் சொல்றதெல்லாம் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீரோமே சரி மேடம் நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணிடலாம், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்ற நான் உங்களை ஸ்டார்டிங்ல காப்பாத்தணும்ல, அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கேஸ்ன்னு சொல்ல ஹீரோமே எனக்கும் அதுதான் அப்படிங்கிறான். ரெண்டு இப்படி மாறி மாறி ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்கதா இந்த கிம்மு டாக்டரை பார்த்து செம கடுப்பாகிட்டு இருக்காங்க. நீங்க என்ன வேணாலும் பண்ணி தொலைங்கடா, என்ன ஏன்டா இப்படி கட்டி போட்டு வச்சு இதெல்லாம் பார்க்க வச்சிட்டு இருக்கீங்க, போக விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே கத்த ஆரம்பிக்கிறா வாயை மூடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கிம் உடனே பயந்து எதுவும் பேசாம உட்கார்ந்துடுறான். பக்கத்துல பியுமே உட்கார்ந்துட்டு இதெல்லாம் பார்க்க முடியாம பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்சம் மந்த்ஸ்க்கு அப்புறம் ஹீரோவும் ஹீரோயின் டேட்டிங் தான் வந்திருக்காங்க. அந்த இடத்துல ஸ்விம்மிங் பூல் இருக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோயின் இப்ப நீங்க விழுந்தா உங்களை காப்பாத்த நான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோ உடனே ஹீரோயினை இழுத்து பிடிச்சிட்டு என்ன நீ என்ன மறுபடியும் காப்பாத்துன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினுக்கு ஹீரோ கூட இருந்த மெமரிஸ் எல்லாமே ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஹாப்பியா கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட இந்த டிராமா ஒரு ஹாப்பி எண்டிங் கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.